ஆனா நான் இன்னும் பையனை நேர்ல பாக்கலையே. உனக்கு பார்க்கணுமா? பேசணும். சரி, நான் வர சொல்றேன். வாங்க தம்பி. ரம்யா, என்னம்மா? இவதான் என் பொண்ணு. ஹாய், ஐம் ரம்யா. உங்க பேரு? என் பேர் பேபி. அது கார்த்திகேயன். என் பேரு கார்த்திகேயன். சரி தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே மம்மி. இங்க வா, இங்க வா. என்னாச்சு? ஒரு மாதிரி உருன்னு இருக்க. என்னமோ தெரியல, நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா போன மாதிரி இருக்கு. தொட்டு விடும் தூரம் தான் வானம்னு ஏதோ கவிதெல்லாம் பேசுவ. என்னாச்சு இப்போ? போஸ்டிங் கிடைச்சதும் போயிருவல்ல. இங்க பாரு, இப்ப நான் போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் வர போற. அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ரம்யா, என்ன தம்பி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. சரிங்க. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன்னு சொன்னேன்னுங்க, பாஸ் பண்ணிட்டேன். ஓ மை காட், என் பொண்ணும் பாஸ் பண்ணிட்டா. பட் போஸ்டிங் போட்டா போகலன்னு சொல்லிட்டா. அதான் தெரியுமே, அடுத்த குரூப் 2 எக்ஸாம் எழுத போறாங்களே. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல ஆண்டி, பொதுவா குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்க போஸ்டிங் எடுக்கலன்னா குரூப் 2 எக்ஸாம் எழுதுவாங்க. அதை வச்சு சொன்னேங்க. ஆண்டி, ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? பெரிய டவுட்டா இருந்தாலும் கேளுப்பா. நான் அந்த காலத்து SSLC. இல்ல ஆண்டி, உங்களுக்கு லவ் பிடிக்காதுங்களா? ஏன் பிடிக்காம? ஆனா இப்ப பிடிக்கல. அன்னைக்கு இருந்த லவ் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற லவ் அன்னைக்கு இருந்ததே இல்ல. புரியலங்க ஆண்டி. அந்த காலத்துல தொட்டு பேசவே வருஷம் ஆகும். இப்பெல்லாம் தொட்டுட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் பிடிக்கல. இல்ல ஆண்டி, அது எல்லா லவ்வும் அப்படி இருக்குமா என்ன? இருக்காதுன்னு நம்புவோம். ஆனா அப்படி இருந்துட்டா? அதான் என் பொண்ணுக்கு அப்படி எந்த லவ்வும் வராம உனக்கான பையனை நானே தரேன்னு பொத்தி பொத்தி வச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்ல கௌரவமா குடுக்கற அளவுக்கு வளர்த்தி வச்சிருக்கேன். ஒருவேளை உங்க பொண்ணு லவ் பண்ணி அந்த பையன் பொண்ணு கேட்டிருந்தா? சத்தியமா குடுத்திருக்க மாட்டேன். ஏங்க ஆண்டி? தெரியல. சொல்லாத. ஒருவேளை பின்னாடி தெரிஞ்சா? சொல்லாத. என்ன பின்னாடி தெரிஞ்சா? அம்மா, அதை விடு. அவரு பொதுவா லவ் பத்தி உன் ஒப்பீனியன் கேக்குறாரு, அவ்வளவுதான். தம்பி, எனக்கு லவ்னா பிடிக்கும். நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிறதும் லவ் தான். நீங்க உங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்கிறதும் லவ் தான். நான் உங்க பொண்ணு மேல லவ் வச்சிருந்தா? என்னடா? எனக்கு புரியல. உங்க பொண்ணு என் மேல லவ் வச்சிருந்தா? என்னடி சொல்றாரு இவரு? அது உங்கள்கிட்ட சொல்லணும். நானும் ரம்யாவும் லவ் பண்றோம் ஆண்டி. 2 பேரும் ஒரே கோச்சிங் சென்டர்ல தான் படிக்கிறோம். டெய்லி ஒரே பைக்கில் தான் ஒன்றா போகிறோம். ரம்யா சொல்லி தான் மேட்ரிமோனியில் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்.
எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டி. மம்மி ஆண்டி மம்மி மம்மி ஆண்டி மம்மி ஆண்டி கதவை திறங்க. மம்மி கதவை திறங்க மம்மி. பண்றீங்க? மம்மி நான் உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆண்டி மம்மி ப்ளீஸ் மம்மி. ஆண்டி கதவை திறங்க ஆண்டி. ஆண்டி உங்க முகத்தை பார்த்து என்னால பொய் பேச வரல ஆண்டி. ஆண்டி என்னால முடியல ஆண்டி. அதனால எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ப்ளீஸ் கதவை திறங்க ஆண்டி. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஆண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இப்பவே வெளியே போயிடுறேன் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி கதவை திறங்க. மம்மி ப்ளீஸ் மம்மி கதவை திறங்க மம்மி. ஆண்டி இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ கதவை திறக்கலனா உங்களுக்கு என்னைய பிடிக்கல, எங்க லவ் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்னு அர்த்தம். நான் அப்படியே கிளம்பிடுவேன் ஆண்டி. ஆண்டி கதவை திறங்க மம்மி ஆண்டி. ப்ளீஸ் மம்மி கதவை திறங்க. மம்மி ப்ளீஸ் மம்மி. ஆண்டி நான் எங்க சூசைட் பண்ணிக்க போறேன்னு பயந்துட்டியா? சத்தியமா நீ சாக மாட்டேன்னு தெரியும். ஆனா உன் மனசை சாகடிச்சிட்டேன்னு என் மனசு என்ன குத்தும். நீ பண்ண வேலைக்கு இப்பவும் உன்னை எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு இந்த புள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆண்டி சாரி ஆண்டி. நீ ஏன்பா சாரி கேக்குற? அவ சொன்னதுனால தானே நீ மறைச்ச. நான் ஒன்னும் லவ்வுக்கு எதிரியெல்லாம் இல்ல. லவ் பண்றதும் தப்பு இல்ல. தப்பான பர்சன் மேல லவ் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். என் வாழ்க்கையில நடந்த தப்பு என் பொண்ணு வாழ்க்கையிலயும் நடந்துடக்கூடாதுங்கிற பயம். என் பொண்ண பார்த்த நேரம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. போஸ்டிங் கிடைச்சு முதல்ல நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் வீட்ல பேசுங்க. உங்க குடும்பத்தை நேர்ல பார்த்து எதையும் முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா உங்க குணமும் உங்க நேர்மையும் உங்களை வளர்த்த விதமும் உங்க பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுது. உங்களுக்கு என் மகளை கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூரண சம்மதம். தேங்க்ஸ் ஆண்டி. உங்கள மாதிரி ஒரு பையனுக்காக என் பொண்ணு காத்திருக்கிறதுல தப்பே இல்ல. லவ் யூ மம்மி. லவ் யூ.